ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கீரை அறுவடை பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். எல்லாத்தையும் பிடுங்க போகிறேன். நேரமே ஒரு வாட்டி நான் எல்லாம் கட் பண்ணி தான் எடுத்தேன். அப்போ அந்த கட் பண்ணலேண்டு எதுவுமே ரெண்டாவது இப்படி திழுத்து வரல. அப்போ நினச்சேன், சரி இந்த இடம் நமக்கு பிடுங்கி எடுக்கலான்னு. ஒன்று பிடுங்கி எடுத்தேன். இன்னும் நெக்ஸ்ட் டைமு பாலக்கு வித்து இருக்குது, அப்போ அதை போட்டு கொடுக்கலாம். அது கொண்டு இந்த தடவை பிடுங்கி எடுத்தேன். ஆனால் எல்லாத்தையும் நான் இப்போ எடுக்கலை, ஏன்னா குட்டி குட்டி நிறைய நிற்கி. இதில் ஒரு 2-3 கீரை எல்லாம் ஒரு மாதிரி விற்று வந்து வித்தன்னு அப்படி நிறைய வரல, 1-2 வித்தெல்லாம் அப்படி வந்து. அப்போ நான் நினச்சேன், சரி இன்னி விட்டுருந்தா நமக்கு சரியாகாது, ஏன்னா விற்று வந்து கழிஞ்சால் நமக்கு கீரை முற்றி போகும். அப்போ அது கட் பண்ணக்கும் கஷ்டம், அதை விட சமைச்சா சாப்பிட நல்லா இருக்காது. ஒரு மாதிரி குத்துத மாதிரியே ஃபீல் ஆகும், குத்தி குத்தி இருக்கிற மாதிரி ஃபீல் வரும். அப்போ அதை கட் பண்ணி இல்லை பிடுங்கி எடுக்கேன். இது நேரமே கட் பண்ணி எடுத்தேன். இல்லை அதுக்கு தண்டு தான் இதில் கிடக்கு, அது வரவே இல்லை, கீரை திழுக்கவே இல்லை, அதில் எல்லாம் பட்டே போச்சு. இப்போ ஒரு மீடியம் சைஸில் இருக்க எல்லா கீரையும் பிடுங்க போகிறேன். நிறைய தட்டியில் நிற்கி, நல்ல கொழு கொழுன்னு வளர்ந்து நிற்கி, நல்ல ஃப்ரெஷ்ஷாக. எந்த உரமும் ஒன்றும் போடாத வீட்டிலே வளர்த்தது, நல்ல ஆர்கானிக் கீரையாக்கும், நல்லா இருக்குது பார்க்கக்கு. இது சமைச்சு சாப்பிடும்போது பயங்கர டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம கடையில் வாங்குகிற கீரை இல்லை, அந்த கீரையை விட பயங்கர டேஸ்ட் அதிகமாக இருக்குது. அப்போ ஒவ்வொரு தொட்டிலையும் பெருசு பெருசாக நிற்கியதை முதல்ல பிடுங்கி எடுக்கலாம். தீரை குட்டியாக நிற்கியதெல்லாம் நிற்கட்டு, ஒரு நாள் கூட நமக்கு எடுக்கிறதுக்கு மாதிரி நிற்கி. எல்லாத்தையும் நான் இப்போ பிடுங்கினாலும் அது நிறைய ஆகிப்போகும், நமக்கு இது சமைச்சும் அது நிறைய ஆகும், நல்லா இருக்காது. பிடுங்கி வைக்கலான்னு பார்த்தா அதுவும் நல்லா இருக்காது. அப்போ ஃப்ரெஷ்ஷாக பிடுங்கி அதில் நல்லா இருக்கும் எப்போவும். அப்போ எல்லா கீரையும் நான் ஒன்று பிடுங்க போகிறேன். இப்போ நான் காலத்தை துணியை துவைச்சி ஒரு பக்கெட்டு நிறைய துணியை எடுத்து இப்படி விரிக்க காய போட வேண்டி வந்த பிளாக்கும் கீரை பிடுங்குத ஞாபகம் வந்து, துணியை காய போட்ட பிறகு பிடுங்க வந்தால் கேமராவில் அது பிடிக்கிறது பயங்கர கஷ்டம். ஏன்னா துணி எல்லா இடத்துலையும் துணியாட்டே இருக்கும், துணி விரிச்சிருக்குதோமா, அதப்போ அதே கேமரா ஃபுல்லாக துணிக்கு இது தான் வரும். நேரம் நின்று நமக்கு கீரை பிடுங்க முடியாது, இந்த துணிக்கு இடையிலோடையெல்லாம் நின்று கீரை பிடுங்க பயங்கர கஷ்டம். அது கொண்டு ஃபஸ்ட்டு கீரையை பிடுங்கி கொண்டு அப்புறமா துணியை விரிச்சிலான்னு இல்லையா அப்படி பக்கத்தில் அப்படியே வச்சுருக்கேன். இதில் நல்ல பெருசாக நிற்கி 2 பிடுங்கி காலத்தை நான் இதில் எல்லா தொட்டிலையும் தண்ணி ஊற்றி விட்டேன். அதனால தான் இந்த இத்தனை ஈஸியாகிட்டு அதை பிடுங்க முடியுது, இல்லைங்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குஞ்சு. அப்போ அதெல்லாம் நல்லா கோந்து சூப்பராக நல்ல இளவுத மாதிரி இருந்து, அதான் டக்குன்னு நமக்கு பிடுங்கின உடம்பு கூட இளவி வருது. நம்ம இப்படி வீட்டில் நட்டு வளர்த்து இது போல் எடுக்கும்போது அதுலேயும் ஒரு சந்தோஷம், நமக்கு தனி சந்தோஷம். இங்கே பாருங்கள், ஒரு பிளேட்டு நிறைஞ்சிப்பான். நம்ம இன்னும் இதில் அதிகம் எடுத்தாலும் நமக்கு நிறைய ஆகி போவோம். இந்த ஒரு தொட்டியில் வந்து கீரை நல்ல குட்டி கீரையிலே நிறைய விற்று வந்து நிற்கி, ஒரு மாதிரி முத்தின போல் நிற்கி. அப்போ அதை நான் விட்டுருக்கல, அதை பிடுங்க போகிறேன். இந்த குட்டி கீரை குட்டியாக நிற்கிது. என்னது ஒன்று, அந்த தொட்டியில் வந்து நாங்கள் என்ன பண்ணோன்னா வேறு ஒரு செடி நட்டுருக்குது பார்த்தீங்களா, மொத்தமும் பூவாட்டம் இருக்குது. ஆனால் அது குட்டி கீரை, இதெல்லாம் பிடுங்கி எடுத்துட்டேன்னு. அந்த தொட்டியில் வேற ஒரு செடி வச்சுருக்கேன், அதுக்கு கூட நட்டால் நல்லா இருக்கும். துணியை வந்து விரிக்க வேண்டிய பக்கத்தில் ஃபுல் துணியும் கொண்டு வச்சுட்டாங்க கீரை பிடுங்கியது. அப்போ எனக்கு கீரை பிடுங்குற வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. பிடிச்சிருந்தா என்ன சேனலுக்கு சப்போர்ட் வைங்க எல்லோரும். அப்போ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது பை பாய்.